வாங்க, இது நம்ம S7 அகாடமி. உங்களாம் தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஒரு மிகப்பெரிய விடயம் அப்படின்னா, எல்லா இன்ஸ்டியூட்லையும் எதிர்பார்த்தது, எல்லா மாணவரும் எதிர்பார்த்தது குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 மேலே நோட்டிஃபிகேஷன் வேகன்சி விட்டுப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இதுக்குள்ளே ரொம்ப லோவஸ்ட் வேகன்சி விட்டுருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். பட் இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றங்களும் நிகழ வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படி கேட்டிங்களா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி கூட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவோம் இல்லையா, அப்போ கூட வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ இருந்தாலும் வேகன்சி ரொம்ப குறைவு தானே அப்படின்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் படிக்காமவோ இல்லை வேறு ஏதாச்சும் மைண்ட் செட் வச்சுட்டு படிக்காமல் விட்றாதீங்க. எக்ஸாமுக்கு முனைப்பாக இல்லாமல் இருக்காதீங்க. இந்த வேகன்சி ரொம்ப குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேகன்சியும் நம்மளுக்கு போதுமானதை நினச்சிட்டு நமக்கு உண்டான வேகன்சி ஒன்று தான். இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வேகன்சி இருந்தால் போதும். அது முதல் வேகன்சியை நினச்சி படிங்க. ஸோ இந்த வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க, வேகன்சி வந்திருக்கு, எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக படிங்க. அதை விட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாணவர்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டது நம்ம பயன்படுத்தி எப்படி மேலே வரணும் அப்படின்றத பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் வேகன்சி பற்றி நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 அறிவிப்பு எண் பார்த்திங்க அப்படின்னா 7, அதாவது இந்த வருஷத்தில் 2025 7வது அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஸோ விளம்பர எண், அதாவது அட்வர்டைஸ் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 709 விட்டுருக்காங்க. ஓகே, டேட் நமக்கு இன்னைக்கு இல்லையா, 25 ஏப்ரல் 2025. அப்போ இதில் என்ன மாதிரியான வேகன்சி விட்டுருங்க, எப்போ டேட் அப்படின்னு பாருங்க. ஸோ அறிவித்த நாள் இன்னைக்கு தான். அதே போல அறிவித்த நாள் முதல்ல நீங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு கடைசி நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 5வது மாதம், அடுத்த மாதம் 5 வரைக்கும் என்ன பண்ணீங்க, இந்த தேதியை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதை நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் நீங்க. சரிங்களா? ஸோ நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணுறத வீடியோவை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதை நீங்க பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை சில மாணவர்கள் சில அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது சில தவறு ஏற்படும். எப்படி அப்ளை பண்ண தெரியாமல் இருப்பாங்க. எல்லா மாணவர்களும் எல்லாம் தெரியணும் அவசியம் இல்லை இல்லையா? அது போல பார்த்தீங்க அப்படின்னா சரி செய்வதற்கு உண்டான நேரமும் கொடுத்துருக்காங்க. தேதி வந்து பார்த்தீங்க 29 ஆரம்பிச்சு 5வது மாதம் 31 வரை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 31 வரை கொடுத்துருக்காங்க. அதே போல இது தேர்வு என்னைக்கு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைபெறும் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பாருங்க, அந்த மார்னிங் செஷன் தான் கொடுத்துருக்காங்க. 9:30 to 12:30, 3 hours, எக்ஸாக்ட்லி 3 hours. ஸோ 9:30 அப்படி அப்படின்னு கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, நீங்க டெஃபினட்டா யூ ஹேவ் டு கோ பிஃபோர் தட் டைம் தான் நீங்க போய் ஆகணும். ஸோ டேட் பார்த்தீங்க அப்படிங்க 7வது மாதம் 12 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதி என்ன, 25/4. ஸோ இந்த மாதம் விட்டுருங்க. 5வது மாதம் இருக்கு, 6வது மாதம் இருக்கு, 2 மாதம் முடிச்சா இருக்கு, 60 நாள் இருக்கா. அதுக்கு அந்த பக்கம் பாருங்க 12 days இருக்கு. இந்த பக்கம் வந்து பாருங்க ஆப்வியஸ்லி 75 days ஷோர்லி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படின்னா மினிமம் 75 days கொடுக்குறது விதியா இருக்குது. சரிங்களா? அந்த அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அறிவிச்ச நாள்ல இருந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம் டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபைன். அப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரியான வேகன்சில விட்டுருக்காங்க, சின்ன திங்ஸா விட்டுருக்காங்க. நீங்க உட்காந்து பொறுமையாக படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் வீடியோ போடணும் இல்லையா, அதை நீங்க பார்த்தாலே போதும். தெளிவான விளக்கம் இந்த PDF முழுசா என்ன சொல்ல வராங்கன்றதை அவங்க தெளிவான சொல்லிவிடுவோம் நாங்க. ஸோ எந்த வேலை அதிகம் அப்படின்னு பார்த்தா ஆஸ் யூஸ்வல் இளநிலை உதவியாளர் அவங்க தான் வேகன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க 1621 வேகன்சி மொத்தமாக விட்டுருக்காங்க. ஸோ போன வருஷம் முதல் வனக்காவலர் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க இல்லையா, வனக்காவலர் போஸ்ட்டும் அதே போல வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்கள் அப்படின்ற ஒரு போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் முதல் வந்துட்டு இருக்கு. போன வருஷம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 தேர்வு எழுதி போன மாணவர்கள் நம்ம வகுப்புல இருக்காங்க, நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்காங்க. ஸோ இதுல வாய்ப்பு கிடைச்சி உள்ள போன மாணவர்களுக்கு இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் பார்க்கையில டெஃபினட்டா மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்களா, போன வருஷம் ஹியூஜ் வேகன்சியா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது, ஒரு புதுசா ஒரு தேர்வு வரும்பொழுது அந்த தேர்வு நம்ம பயன்படுத்தி எக்ஸாம் உள்ள போயிடணும். அதை விட்டு நம்ம இப்பதான் வந்திருக்காங்க, நம்ம அடுத்த வருஷம் பார்த்துப்போம் அப்படின்ட்டு முனைப்பு காட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, டெஃபினட்டா அடுத்த வருஷம் எக்ஸாம் டஃபா இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இல்லை, பெரிய எக்ஸாம்பிள் தான். ஏன்னா போன வருஷம்லாம் ஹியூஜ் வேகன்சியா இருந்துச்சு, கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க இதுலயும் கூட. ஃபைன். அப்போ இதுக்கு அடுத்து எந்த வேகன்சி அதிகம் அப்படின்னு பார்க்கையில பாருங்க, தட்டச்சர் 1099 வேகன்சி. பாருங்க, இந்த வேகன்சி எல்லாமே நீங்க நினைக்கிற போல 3935 வேகன்சி மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 65 வேகன்சி கம்மி 4000க்கு. சரிங்களா? ஸோ இந்த வேகன்சி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா ஹியூஜ் வேகன்சி மாற்றப்படும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உச்ச வயது வரம்பு 42 சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாகத்துக்கு சொல்லியிருக்காங்க, கிராம நிர்வாக அலுவலருக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல குறைந்தபட்ச வயது 18 வயதுல நீங்க பூர்த்தி 10வது படிச்சு முடிச்சிருந்தாலும் 18 19 கண்டிப்பா 21 வயது என்ன பண்ணிருக்கணும், பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஞாபகம் வச்சுக்கங்க. அதே போல
நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வயது பாருங்க 52. அதே போல முன்னாள் ராணுவத்தினர் எக்ஸ்பேன் சர்வீஸ் பண்ணீங்களா அவங்க, அப்புறம் விடோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா 42. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டட் சொல்லியிருக்காங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க கேட்டீங்களா, இது குரூப் 4 ஏஜ் லிமிட்டே இல்லைங்க, ஏஜ் டைம் இல்லைங்கன்ட்டு. பட் இருக்கு எப்படின்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலாக்ஸேஷன் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்க மற்ற எல்லா போஸ்ட்டுமே பாருங்க இளநிலையில ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லாமே 18 வயது போதும். ஆனால் விஓக்கு கண்டிப்பா 20 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எப்படி இருக்காரோ அது போலதான் ஒரு வில்லேஜுக்கு விஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அதனால குறைஞ்சபட்ச வயது வந்து பாத்தீங்க அப்படின்னா 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்ன்றது விதி இருக்கு. ஸோ அதையும் பயன்படுத்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுல குறைந்தபட்ச பொது கல்வி இருந்தாலும் போதுன்றாங்க. அதாவது 10ஆம் வகுப்பு பொது கல்வின்றது என்ன கேட்டீங்கன்னா ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுக்கணும், அதில் நீங்க தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். நீங்க மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஜஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்து மட்டும் நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் டிகிரி முடிச்சிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸ் இருந்தாலே போதும், நீங்க எக்ஸாம் எழுதலாம். அது போலதான் இங்கவும் 10th நீங்க குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாலே போதும், நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஜஸ்ட் பாஸ் இருந்தாலும் போதும். நீங்க சாதாரண எக்ஸாம் வந்து பெரிய எக்ஸாம் வரைக்கும் போல இந்த விஓ எக்ஸாமோ, தட்டச்சர், அதே போல உதவியாளர், அதே போல வன காவலர் எல்லா எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதே போல தேர்வு முறை திட்டம் புதிதாக வரும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது எப்படி எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, அது எத்தனை மதிப்பெண் கேட்பாங்க அப்படின்ட்டு. மொத்தமா வந்து பாத்தீங்களேன் தமிழ் தகுதி தேர்வு சொல்லுவாங்க. கண்டிப்பா தகுதி தேர்வாக இருந்தாலும் உங்களுக்கு இது மதிப்பெண் கணக்கிடப்பட்டுக் கொள்ளும் பிலிமினரி எக்ஸாமினேஷன் முதல்கட்ட தேர்வுல. ஏன்னா இது குரூப் 4 எக்ஸாம். ஸோ தமிழ் தேர்வு மொத்தம் 100 கேள்வி கேட்கப்படும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா 75 கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகேல, அதாவது சோசியல் சயின்ஸ் இருக்கு, சயின்ஸ் இருக்குங்களா, எல்லாம் கிளப் பண்ணி கேட்பாங்க. அதே போல வந்து பாருங்க மேத்ஸ் மொத்தம் 25 கேள்வி கேட்பாங்க. மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 கேள்விகள், அதாவது ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண், சரிங்களா? அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 மதிப்பெண். ஏன் அப்படின்னா மொத்தமா இதுல பாத்தீங்க அப்படின்னா 100 கேள்விகள், இது ரெண்டும் சேர்த்து 100 கேள்விகள் ஆக மொத்தத்துல 150 மொத்தமா சேர்த்தனா 300 மதிப்பெண். மொத்தமா இது வந்து பாருங்க இதுல சொல்லியிருப்பாங்க குறைந்தபட்ச மதிப்பெண் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க 90. நீங்க 90 இடத்துல போதும் வேலை கொடுத்துருவாங்களா? இல்ல. அது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்கேஸ் எல்லாருமே வந்துட்டு எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாம் எழுத எல்லா மாணவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 80க்கு கீழே இருக்காங்க. மொத்தமாவே 5 பேர் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 மதிப்பெண்ணுக்கு மேல மதிப்பெண் பெற்றுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த 5 பேர் மட்டும்தான் இந்த தேர்வு செலக்ட் ஆவாங்க. ஆனா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 180 கேள்விகள் போட்டா மட்டும்தான் உள்ள தேர்ச்சி அடைய முடியும் இல்லையா? அது கீழே முன்னப்பிற ரேஷியோ மாறும், டிபெண்ட்ஸ் ஆன் வேகன்சி. அதுக்கப்புறம் அந்த தேர்வில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து மாறுபாடு ஏற்படும். புரியுங்களா? இதுல வந்து பாருங்க அப்படின்னா இந்த தேர்வை பொறுத்த மட்டும் இத்தனை மதிப்பெண் பெற முடியுமா? எத்தனை மதிப்பெண் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 180 கேள்வி நம்ம தேர்ச்சி அடைய முடியுமா? அடைய முடியும். எளிதாக மதிப்பெண் வாங்குவதற்கும் அதே போல உழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுல இந்த தேர்ச்சி அடைவதற்கு ரொம்ப எளிதா இருக்கும். புதிதாக வரக்கூடிய மாணவர்கள் எளிதாக பாஸ் பண்றதுக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல ஃப்ரீ டெஸ்ட் வைக்கலாம்னு இருக்கோம் நாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நாங்க இந்த டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கொடுத்துருக்கோம் நாங்க. அதை எடுத்து பாருங்க. டெய்லி காலையில உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பப்ளிஷ் பண்ண போடும். அவரோட விளக்கங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங்ல லைவ் டெலிகாஸ்ட் வந்துடும் நாங்க. புரியுங்களா? ஸோ யாராருக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணும், மாக் டெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்ம ஒரு லிங்க் அனுப்பிச்சுடுறேன். அந்த லிங்க்ல என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்க ஃப்ரீ தான், பேமெண்ட்ல எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஃபுல்லா இதுல கொடுத்துருவாங்க. இந்த தேர்வை ஒழுங்கா நீங்க படிச்சாலே போதும். இதுல இருந்து கேள்விகள் நிறைய கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 60 விழுக்காடுக்கு மேல வருவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதனால இந்த தேர்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல இந்த வேகன்சி வந்துருக்கீங்களா ரொம்ப குறைவே நினைச்சு இருக்க வேணாம். கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கு நல்லா பாசிபிள் இருக்கு. நல்லா படிங்க. வாழ்த்துக்கள்.